அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. இன்னைக்கு இரவு ரொம்பவே முக்கியமான ஒரு இரவு. இன்னைக்கு ரஜப மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இரவு. நம்ம போன வீடியோலே சொல்லியிருப்போம், ரஜப மாதத்துல 3 முக்கியமான நாட்கள் இருக்குன்னு. அதுல ஒன்று ரஜபோட முதல் இரவு, அதுல 2வது ரஜப மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இரவு. அந்த ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தான் இன்னைக்கு. வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு பிரத்யேகமான நாளுன்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம துவாக்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை. அதோட சேர்த்து ரொம்பவே முக்கியமான ஒரு மாதம் இந்த ரஜபு மாதம்ன்றதுனால இந்த மாதத்தின் இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப மகத்துவங்கள் நிறைந்த ஒரு நாளா கருதப்படுது. அதனால இந்த ஒரு வெள்ளிக்கிழமை இரவு நீங்க என்ன துவாக்களை கேட்டாலும் அல்லாஹு தாலா அதுக்கு நிச்சயமா பதிலளிப்பான். இந்த ஒரு வெள்ளிக்கிழமை இரவும் பகலும் நம்ம அதிகப்படியான அமல்களை செஞ்சு பாவ மன்னிப்பையும் அதிகப்படுத்தணும். ஏன்னா இந்த மாதம் பாவ மன்னிப்புக்கான ஒரு மாதமாகும். பாவ மன்னிப்பு ஓதுறது கூடவே நீங்க உங்க துவாவையும் கேட்டீங்கன்னா அல்லாஹு தாலா நிச்சயமா அந்த துவாவை ஒருபோதும் தட்ட மாட்டான். இந்த ஒரு நாள் மலக்குமார்கள் அல்லாஹு தாலா கிட்ட நம்மளோட துவாக்களை ஏற்றுக்கொள்ள சொல்லி அல்லாஹு தாலா கிட்ட மன்றாடுவாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு தொழுகைய பார்க்கலாம். இவ்வாறு நீங்க தொழுது உங்க துவாவை கேட்டீங்கன்னா அல்லாஹு தாலா நிச்சயமா அந்த துவாவை கபூல் செய்வான். இந்த ஒரு தொழுகையை தொழுது கபூல் ஆகாத துவான்னு எதுவுமே கிடையாது. இந்த ஒரு தொழுகைய ஹிலர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இந்த ஒரு தொழுகையை தொழுது நீங்க துவா கேட்கும்போது உங்களோட 1000 தேவைகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றான். இந்த தொழுகைய இன்னைக்கு, அதாவது வியாழக்கிழமை இரவு நீங்க தொழணும். வியாழக்கிழமை இரவுனாலே அது வெள்ளிக்கிழமை இரவாதான் கணக்கெடுக்கப்படும். தஹஜ்ஜுடைய நேரத்துல நீங்க தொழுதீங்கன்னா அது ரொம்பவே சிறப்பு. இந்த தொழுகையை தொழும்போது உங்களோட உடம்பும் மனசும் சுத்தமா இருக்கணும். அதனால தூய்மையா ஒது செஞ்சு நல்ல உடைகளை அணிந்து இந்த தொழுகைக்காக தயாராயிக்கோங்க. இந்த தொழுகைக்கான நியத்தை வைக்கும் போது தேவைகள் நிறைவேற்ற 2 ரக்காத் நஃபில் தொழுகையை அல்லாஹு தாலாக்கு வேண்டி நான் தொழுகிறேன் அப்படின்னு நியத்து வைங்க. நீங்க தொழுகைய ஆரம்பிச்சு சூரா ஃபாத்திஹாவை ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா 10 முறை சூரா காஃபிரூன ஓதுங்க. அதுக்கப்புறமா 2வது ரக்காத்துல ஃபாத்திஹா சூரத்தை ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா 10 முறை சூரா இஹ்லாஸ ஓதுங்க. கடைசியா நீங்க தொழுது முடிச்சு சலாம் வீட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு சுஜூத செஞ்சு இந்த சுஜூதுல உங்களுக்கு தெரிஞ்ச 10 ஸ்வலாத்த ஓதணும். அதுக்கப்புறமா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார் இந்த ஒரு துவாவை 10 முறை ஓதுங்க. இதுக்கப்புறமா சுஜூதுல இருந்தபடியே உங்களோட தேவைகளை அல்லாஹு தாலா கிட்ட கேளுங்க. இந்த நிலையில இருந்து நீங்க எந்த துவா வேணாலும் அல்லாஹு தாலா கிட்ட கேட்கலாம். நீங்க கேட்கிற ஹலாலான தேவைகளை அல்லாஹு தாலா ஒருபோதும் தட்ட மாட்டான். முழு இஹ்லாஸோடும் நம்பிக்கையோடும் இந்த ஒரு தொழுகையை நீங்க தொழுது துவா கேட்டீங்கன்னா நிச்சயமா அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நீங்க துவா கேட்கும் போது இம்மைக்கு மட்டும் இல்லாம மறுமைக்காகவும் துவா கேளுங்க. அதோட மரணித்த உங்க உறவினர்களுக்காகவும் துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை உங்க உறவினர்களுக்கும் ஷேர் செஞ்சு இந்த நாளோட பர்க்கத் அவங்களுக்கும் அடைய நீங்க முயற்சி பண்ணுங்க. அவங்க இந்த அமலை செஞ்சாங்கன்னா உங்களுக்கும் அதோட நன்மையை அல்லாஹு தாலா கொண்டு வந்து சேர்ப்பான். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நாம் அனைவரின் அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன்.